வறுக்கணும். அது டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அடிக்கும். இது என்னது? பால். என்ன பால்? சீம்பாலில் 2வது நாளைக்கு பால். 2வது நாளைக்கு பால். மாடு கண்ணு போட்டு 2வது நாளைக்கு சீம்பால். இது வந்து வறுக்கணும். இது வேற எதுவுமே சேர்த்துக்கூடாது. வேற எதுவும் சேர்த்துக்கூடாதுங்க. சும்மா வெறும் பால் சர்க்கரை அவ்வளோதான். அது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மணலாம். நைட் டைம் ஆரம்பிச்சாச்சு இந்த வேலையை. இந்த டைம் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால இந்த டைம் செஞ்சுட்டா இது 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம். அதனால இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது செஞ்சுக்கலாம். வேலை இருக்கிறப்ப செய்ய முடியாது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா இப்படியே தான் கிண்டிட்டு இருக்கணுமா? 2 மணி நேரம் இப்படியே தான் கிண்டணும். வேற எதுவும் இதில் சேர்த்தக்கூடாது. சேர்த்தனா நல்லா இருக்காது. பால் மட்டுமே சுண்டி வரணும். புகை தான் அதிகமாக இருக்குது. பால் பாருங்க இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு மாட்டு பால் கூட ஒவ்வொன்றும் நல்லா வரும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். வந்து நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். குட்டா மதிப்பாக தான் கொட்டுவோம். கூட்டா மதிப்பாக கொட்டிக்கிறது. சுகர் எங்களுக்கு பிடிக்கும். சர்க்கரை பிடிக்கிறதுனால நிறைய கொட்டிக்கிறது. இப்போ இது நல்லா கிண்டணும். நல்லா கிண்டணும். சுகருக்கு எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கும் சுகரை பிடிக்கும். சுகருக்கும் எங்களை பிடிக்கும். எங்களுக்கும் சுகரை பிடிக்கும். பால்கோவா எப்படி வேவு பாருங்க. பால்கோவா டைப்லேயே தான் வேவுது. உட்காந்துட்டு 1 மணி நேரம் கிண்டணுமா? இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேலை செய்யறதுக்கு சல்பா இருக்கும். இதை வந்து சாப்பிட்டு பழகுறதுனால இது பால் இருந்தால் நம்மளால விட முடியல. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அதை டேஸ்ட்டாக சாப்பிடணும். பால் கோவா மாதிரி பிரிஞ்சு வந்துருக்கு. சூப்பராக வேகட்டும். நைட் டைம் இப்படி உட்காந்துட்டு பொறுமையாக கிண்டிட்டு. நைட்டு டைமுங்கிறதுனால வேலை இருக்கிறாது. அதனால பாருங்க அப்படி இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது. கிளைமேட்டுக்கு இப்படி ஒரு ரெசிபி செய்கிறது. இது பொறுமையாக தாங்க வறுக்கணும். பாருங்க இப்போ இப்படி வருது பால் கோவா மாதிரி. இது பொறுமையாக செய்யணும். அதில் வந்து கலர் கம்மியாக தெரியுதா என்னன்னு தெரியல. கலர்லாம் ஃபுல்லாக இருக்குது. இதில் பாருங்க சூப்பராக கலர் வரும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. 2வது நாளைக்கு சீம்பால் சர்க்கரை அவ்வளோதான். 2வது நாளைக்கு சீம்பாலும் சர்க்கரையும் போட்டு அப்படியே காய்ச்சல் தான். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செய்யணும் வேலை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பொறுமையாக செய்யலாம். அதுவே 2வது நாளைக்கு பாலுங்கிறது அந்த சீம்பால் எடுத்துட்டு மறுபடி கொடுக்குற பால் அது சீக்கிரம் வந்துடும். அந்த பாருங்க அரைப்பதம் வந்துருச்சு. அரைப்பதம் வந்துருச்சு. மணல் இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆகும். இது சுண்டி வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். இன்னொரு டைம் காட்டு பாருங்க எந்த அளவுக்கு மணலாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஓகே, இன்னும் 1/2 மணி நேரம் வேகணும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். பொறுமையாக தான் வேகும். பொறுமையாக வேக வைக்கணும். இவ்வளோ பொறுமையாக. வந்துச்சு 1/2 மணி நேரம் 4 மணி நேரம் வந்தாலே போதும். ஆனால் வந்து ஹீட் அதிகமாக தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து கேஸ் செட் ஆகாதுல்ல? அந்த தண்ணி சுண்டனா சரியாயிடும். அது வரைக்கும் வேகணும். ஓகே ஓகே ஓகே, பொறுமையாக வேவிங்க. பொறுமையாக தான் வேவிக்கணும். வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இதே கேஸில் வச்சா அது கேஸே வீணாயிடும். ஆமாம், கேஸில் இதே அந்த மட்டையை வச்சு வைக்கிறதுனால அது ஒன்றும் தெரிவிக்கல. செக்கு மட்டை, நம்ம தென்னை மரத்து மட்டை வந்து செக்கு மட்டைம்பாங்க. அதை வச்சு வைக்கணும், அவ்வளோக்கு தெரிவிக்கல. இதுனா அதுதான் இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு
நைட் டைமு நைட் டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் 2 மணி நேரம் இப்படி ஃப்ரீயாக உட்காந்துக்கிறது. அப்போ எங்கள் பாட்டி எல்லாம் இந்த டைமுக்கு மேலே தான் 11 மணிக்கு மேலே தான் பலகாரம் செய்வாங்க. அந்த காலத்தில் இட்லியே ஒரு பலகாரம், இட்லியே பலகாரம். இப்போலாம் இட்லி செய்யறது வந்து நமக்கு அது டெய்லி சாப்பிட முடியல, அது ஒரு மாதிரி இது சாப்பாடுங்கிற மாதிரி. அப்போல்லாம் இட்லி தாங்க பலகாரம், இட்லியே பலகாரம். நோம்பி கண்டாதான் இட்லி செய்வாங்க, தீபாவளி பொங்கல்னா தான். அப்பெல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சா 9 மணி வரையிலும் வேகும். அப்போ ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இல்ல, வீட்டுக்கு 15 பேரு 20 பேரு பேரம் பேத்தி அப்படி வந்துருப்பாங்க. குறைஞ்ச பேர் ஒரு குடும்பம்னா 40 பேராவது இருப்பாங்க. இப்ப எங்க இன்னும் 10 நிமிஷம் இப்ப நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தானே, இன்னும் 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஓகே ஓகே, வேகட்டும் வேகட்டும். புகை எப்படி போயிட்டு இருக்கு பாரு. அது எப்படி மூஞ்சி வராம போகுது, காற்று அந்த பக்கம் அடிக்குது. செக்கு மட்டையில் வச்சு நீட்டாக பண்ணுறாங்கப்பா. ஏதோ இன்னைக்கு புகையே நம்மள சல்ல பண்ணக்கூடாதுன்னு அந்த பக்கம் போகுது. ஆமாம், இல்லைன்னா கண்ணுக்கே வரும். இன்னைக்கு தான் ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நன்மைக்கே. எப்படி இருக்குது இப்போ? எனக்கே மயக்கம் வந்துடும் போல இருக்குது, உட்காந்துட்டு அதையே பார்த்துட்டு. ஆமாம், ஒரு மாதிரி அது பாலத்துக்கு மேலே நின்று தண்ணியை பார்க்குற மாதிரி. பாலத்துக்கு மேலே நின்று தண்ணியை பார்த்தா ஒரு மயக்கம் வர மாதிரியே இருக்கும், அடிச்சுட்டு போகிற மாதிரியே. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இருந்தாலும் அப்படி செஞ்சால் தானே அந்த டேஸ்ட்டை நம்ம எடுத்து சாப்பிட முடியும். நல்லா இருக்கு ஒரு கலர், இப்படி இருக்கணும். கலர் செம்மையாக வருது. அந்த அனல் வரலாம் நல்லா இருக்குது. அனல் வந்துச்சுன்னு வச்சுக்க புகை செம்மையாக தான் வருது. இங்கே வச்சு எடுக்கவும் கிண்டுங்க. எவ்வளோ பால் இருந்தது இப்போ எவ்வளோ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டும். மணலாக பாருங்க. ஓகே, அதில் கொஞ்சமும் சுண்டணும். பக்கமாக ரெடி ஆயிடுச்சா? பார்க்கலாமா? பாருங்க, சுண்ட சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க, மணலாக எவ்வளோ அழகா இருக்கு. இது நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது. இப்படிதாங்க இது செய்யணும். ரொம்ப லேட்டு. ஆமாம், டைம் அதிகம். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோ தண்ணியாக இருந்தது, அதெல்லாம் ட்ரையாகி வேகணும்ல. இது இவ்வளோ பொறுமையாக இருந்து செய்யணும். எந்த அளவுக்கு பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேப்பா.